அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை நினைத்து நம் எளிய பரிகாரம் செய்ய போகிறோம். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொந்த வீடு இல்லைங்க, நாங்கள் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சொந்த வீடு யோகம் தரக்கூடியவர் இந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சா நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் முருகனை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினைங்க. முடியலன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவைனா போகணும், இல்லை வாழ்நாளில் ஒரு தடவைனா நம்ம போய் வரணும். ஏன்னா அங்கே முருகர் உன்னை கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு முருகர் மனசு வச்சாதான் நம்ம போக முடியும் அந்த இடத்துக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா 5 படை வீடுமே மலை ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்கும் முருகருடையது. இந்த ஒரு வீடு மட்டும்தான் நம்ம முருகப்பெருமானை இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இது 2ஆம் வீடாக நம்ம கருதப்படுகிறது 6 படையில். எப்பவுமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூரில் நம்ம இறங்கி நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு நம்மளுடைய மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் அந்த கோயிலோட அமைப்புகள். அதாவது நம்ம இறங்கி போகிறோம், முருகரை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஏறி போய் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்ம மேல் நோக்கி, அதாவது மேலே 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 வாழ்நாளில் உயர்வோம் அப்படின்றதுக்கு தான் இந்த கோயிலோட அமைப்புகளே இருக்குது. முருகப்பெருமானை நினச்சி நம்ம சொந்த வீடு யோகம் தரக்கூடியவர் இந்த முருகப்பெருமான். எப்போவுமே வியாழக்கிழமையில் போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கும், திருமண தடைகள் நீங்கிறதுக்கும் சரி, தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும் நம்ம வியாழக்கிழமையில் போகலாம். செவ்வாய்க்கிழமையில் போனோன்னா நம்மளுக்கு பூமி யோகத்தை தரக்கூடியவர். ஏன்னா செவ்வாய் பகவான் பூமி யோகத்தை தரக்கூடியவர். அதிதேவதை யார் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அந்த செவ்வாய்க்கிழமையில் முருகரை நினச்சி நம்ம இந்த கோயிலுக்கு போய் வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பூமி யோகம் தரக்கூடியவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எளிய பரிகாரம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா யாழ்கிணறுல குளிச்சுட்டு கடலில் நீராடிட்டு முருகரை பார்க்குறோம் இல்லையா, அப்போ அந்த மூலவர்கிட்ட போகும்போது நம்ம கையில் உள்ளங்கையில் 1 ரூபா நாணயமோ இல்லை 5 ரூபா நாணயத்தையோ எது கிடைக்குதோ கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு சொந்த வீடு யோகத்தை கொடு முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 1 ரூபா நாணயத்தையோ இல்லை 5 ரூபா நாணயத்தை எடுத்துகிட்டு வரீங்களா, அது கையில் அப்படியே எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு வெளியில் வந்தோடனே அங்கே இருக்கிற கடல் மண் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு அதுவும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. கடல் நீரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்து இது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீடு வாசலெல்லாம் நீங்கள் தெளிச்சிட்டு வாங்க. நீங்கள் வீடு வாசலெல்லாம் தெளிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு வீட்டில் ஒரு தோஷங்கள் இருந்தாலும், வீடு கட்ட முடியாமல் தடைகள் கொண்டு இருந்தாலும் சரி, அந்த முருகப்பெருமான் அதை தீர்த்து வைப்பார். இந்த மண்ணோட சேர்த்து அந்த 1 ரூபா நாணயம் இல்லை 5 ரூபா நாணயம் எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அதை மூட்டை கட்டி பூஜை ரூமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி புகை, அதாவது நம்ம வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, அப்போது அந்த பூஜை பண்ணும்போது அந்த மண் எடுத்துகிட்டு வந்திருக்கோல திருச்செந்தூர் மண்ணுக்கும் நீங்கள் தீப ஆராதனை காட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நாளடைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு யோகம் தரக்கூடிய உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு அமையும். அதாவது எந்த ஒரு விஷயமே நம்ம முயற்சி செஞ்சால் தான் அது முடிவடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.